அத்தை அத்தை இதுல என்ன மாத்திரை அத்தை? மாடு அத்தை போங்க அத்தை. ஏண்டி எத்தனை வாட்டி சொல்றது வெள்ள மாத்திரன்னு தெரியாது உனக்கு? அத்தை இதெல்லாம் என்ன பண்றது அத்தை? மொத்தத்தையும் பிரிச்சு என் வாயில கொட்டு போய் சேர்றேன். ஐயோ அத்தை ஏன் அத்தை இப்படி பேசுறீங்க? நீங்க போயிட்டு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு இப்ப அதான் கவலை இல்ல? போடி, என் முன்னாடி நிக்காத போ. சரி போடி. ஏய் தண்ணி எடுத்துட்டு வா. வந்துட்டமா. ஒரு வேலை செய்யறதுக்கும் ஆள் இல்ல. இந்தாங்க. வா, சும்மா இங்க நிக்காத. உடம்பு சரியில்லை கூட நிம்மதியா விடுறது இல்ல. பாவிங்க தண்ணிய பாரு. அம்மா, இன்னும் எத்தனை வேலைக்கு தான் அந்த மாத்திரையை போடணும்னு தெரியலையே. ஜுரம் விட்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அம்மா, தலை வேற வலிக்குது. இன்னைக்குன்னு பார்த்தா எனக்கு உடம்பு முடியாம போகணும். ராஜேஸ்வரி பையன் நிச்சயதார்த்தத்தை நடத்தி வைக்க அகிலா போனா. அவதான் அதை நடத்தி வைக்க போறான்னு தெரியாம அதை நிறுத்துறதுக்கு ஆதியும் பார்வதியும் பின்னாடியே போனாங்க. அந்த நிச்சயதார்த்த வீட்டுல ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்திருப்பாங்களா? கண்டிப்பா பாத்திருப்பாங்க. எதிர்ல நின்னு முறைச்சிருப்பாங்க. அந்த கண்கொள்ளா காட்சியை பாக்குறதுக்கு நான் போகாம போயிட்டேனே. ஜுரமா இருந்தாலும் பரவாயில்லன்னு வாயை மூடிட்டு நானும் கூடயே போயிருந்திருக்கணும். எவ்வளோ பெரிய சீனை மிஸ் பண்ணிட்டேன். அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. போனவங்க யாரும் வேற இன்னும் வரல. என்ன ஆச்சுன்னு தெரியாம என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கே. 2 பேரும் சண்டை போட்டிருப்பாங்களா? அகிலா கையா முயன் கத்திருப்பாளா? இப்படி புலம்ப விட்டாங்களே. இன்னும் எவ்வளவு நேரமோ. குளிர வேற. எவ்வளவு நேரம் தான் ஒரே இடத்துல உட்காருது? நான் இப்படி எல்லாம் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்தா அது இந்த வீட்டுக்கே பொறுக்காதே. ஆஹா, அப்படியெல்லாம் உட்கார்ந்து பழக்கப்படுத்த கூடாது. வனஜான்னா ஓடிக்கிட்டே இருக்கணும். அது ஜுரமா இருந்தாலும் பரவாயில்ல. அப்படியே ஒரே இடத்துல உட்கார்ந்து என்னோட எதிரி எல்லாம் சந்தோஷமா சிரிச்சு பேசி நடமாடிட்டு இருந்தா அதெல்லாம் என்னால பார்க்க முடியாதுப்பா. முடியவே முடியாது. நான் நடந்தே தீர்வேன், ஓடியே தீர்வேன். வனஜா அண்ணா ஜுரம் வந்தாலும் கெத்தா இருப்பா. அதான் என்ன டென்ஷனா வரா? இப்ப நினைச்ச மாதிரியே சம்பவம் நடந்துருச்சா? அந்த ரவுடி பொண்ணு வேற யாரும் இல்ல, உன்னோட மருமக பார்வதி தான். முகம் சரியில்லை. ஏதோ தரமான சம்பவம் நடந்திருக்கு. கூட போனவங்க எல்லாம் வந்துட்டாங்க. வாங்க. உன்னை அவமானப்படுத்தினது நான் இல்ல, உன்னோட மருமக பார்வதி தான். இவங்க முகமும் சரியில்லை. நிறுத்த போன முக்கியமான மூத்த மருமகளை காணுமே. சரி, நாம நினைச்ச மாதிரி தான் ஏதோ நடந்திருக்கு. அதான் இன்னும் வரல. கார்ல ஏறினதுல இருந்து இது வரைக்கும் ஆண்டி ஒரு வார்த்தை கூட பேசல. ஆண்டி பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. பார்வதி வந்ததும் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னே தெரியலையே. எனக்கும் அதை நினைச்சாதான் பயமா இருக்கு ஐசு.
எப்படி தெரிஞ்சுக்கிறது? பக்கத்துல போய் கேப்போமா? ஓ, ஆ, அம்மா. ஓ, ஐயையையையோ. பக்கத்துல ஹோட்டல்காரி தான் நிக்கிறா. அவளை கேப்போம். ஐசு, ஐசு. பேசாம இருங்க. நான் எங்கடி பேசினேன்? என்ன நடந்துச்சுன்னு கண்ணால தானே கேட்டேன். எல்லாம் என் நேரம். எப்படியாவது தெரிஞ்சுக்கணுமே. இல்ல, இவளையே மெதுவா பக்கத்துல போய் கேட்போம். ஐசு, என்னாச்சு? ஆண்டி பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க, கொஞ்சம் பேசாம இருங்களேன். அதனாலதான் கேக்குறேன், ஏன் டென்ஷனா இருக்காங்க? ஹோட்டல் கோரிக்கு திமிர பத்தியா? இருந்தாலும் அகிலாவை இப்படி பார்க்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கு. என்னமோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சா நீங்க சோகமா இருக்கிற மாதிரி நான் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேன்ல. எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏன் வந்ததுல இருந்து டென்ஷனாவே இருக்காங்க? அப்படி இங்க என்னதான் நடந்துச்சு? நிச்சயதார்த்தம் நின்றுச்சு, அதான் ஆண்டி கோவமா இருக்காங்க. ஓ, ஐயோ, நிச்சயதார்த்தம் நின்னு போச்சா? அடக்கடவுளே. அப்புறம் என்ன நடந்தது? ஆதியும் பார்வதியும் நிச்சயதார்த்தம் நடக்க விடாம தடுத்து நிறுத்திட்டாங்க, அதான் ஆண்டி கோவமா இருக்காங்க. போதுமா? ஓ, ஐயோ. ஓ, தரமான சம்பவம் சிறப்பா முடிஞ்சிருக்கு. நன்றி. ஏன் ஐஸ்வர்யா, இவ்வளவுதானே? நான் கூட என்னமோ பெருசா நடந்திருக்கும்னு நினைச்சேன். ஆண்டிக்கு எதிராக எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஆதியும் பார்வதியும் வந்தா ஆண்டி என்ன ரியாக்ட் பண்ணுவாங்களோ நாங்களாம் பயந்துட்டு இருக்கோம். நீங்க என்னடானா ரொம்ப ஈஸியா இவ்வளவுதானான்னு சொல்றீங்க. பின்ன வேற என்ன சொல்றது? நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்க மாதிரி பெருசாலாம் ஒண்ணும் நடக்காது. அக்காவுக்கு பார்வதி மேல பயங்கர பாசம். அவங்களுக்கு எப்பவுமே மூத்த மருமக தான் ரொம்ப பிடிக்கும். அதனால பார்வதிக்கும் ஆதிக்கும் அக்கா எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டாங்க. நீ வேணா பாரு, எல்லாம் சுமூகமா முடிஞ்சிரும். நீங்க சொல்ற மாதிரி நடந்தா சந்தோஷம்தான். அஸ்கு புஸ்கு அப்படிலாம் நடக்காது. ஆசையை பாரு, ஒண்ணும் நடக்க கூடாதா? அப்புறம் நான் கண்ட கனவுல எப்படி நிறைவேறும்? பெரிய சம்பவம் இருக்கு. இங்க நின்னு பார்த்தா சரியா வராது. நம்ம இடத்துக்கு போயிடுவோம். இந்த ஜோரம் வேற. என்னால ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நிக்க முடியல. அப்பா, ஆண்டவா, இன்னும் காணமே. சீக்கிரமா வந்து சண்டை ஆரம்பிக்கணும். இதோ ஆதி வந்தாச்சே. இவன் மட்டும் வந்து நிக்கிறான், அவளை காணோம். பார்வதி, கலகலப்பு ஆரம்பம். வாமா. அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்க மாமா. இப்ப என்ன பண்றது?
பயப்படாத பார்வதி. பவானி விஷயத்துல நமக்கு சரின்னு பட்டது தான் நம்ம செஞ்சிருக்கோம். எடுத்து சொன்னா அம்மா நம்மளை புரிஞ்சுப்பாங்க. கோவத்துல அம்மா என்ன ஏதாவது திட்டினா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா. அம்மாவை எதிர்த்து பேசாதீங்க. பிரச்சனையே உன்னால தாண்டி. பெருசா அட்வைஸ் பண்ண வந்துட்டேன். சரி, நான் எதுவும் பேசல. வா. ஆதி, நான் பேசிக்கிறேன். அம்மா, அதானே மகேஷோட கல்யாணத்தை நான் முன்னாடி நின்னு நடத்தி கொடுக்கறேன்னு என் ஃப்ரெண்ட் ராஜேஸ்வரி கிட்ட ஆதிக்கடவுர் பரம்பரை வாழ் மேல நான் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்லம்மா, அது வந்து நாங்க எதுக்காக அப்படி பண்ணோம்னா மகேஷும் பவானியும் ஒருத்தர் விரும்புறாங்கம்மா. எந்த விளக்கமும் எனக்கு தேவையில்லை. நான் பரம்பரை வாழ் மேல சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதுமா. இப்ப நீங்க சொல்லிதாமா தெரியும். ஓ, சரி, இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல. இனிமே மகேஷ் கல்யாண விஷயத்துல உங்களால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இல்லம்மா, அதாவது நான் என்ன சொல்ல வரேங்கிறது நீங்க கொஞ்சம். ஆதி, எதுவும் சொல்ல வேண்டாம். உங்களால மகேஷ் கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராதுன்னு எனக்கு வாக்கு கொடு. நான் நினைச்சதெல்லாம் நடக்குது. வெரி குட். மாமா ஏன் அமைதியா இருக்காரு? பிரச்சனை எதுவும் வராதுன்னு அம்மாவுக்கு வாக்கு கொடுங்க மாமா. எப்படி பண்ணுவான்? நான் என் மனசுல நினைக்கிறதுக்குள்ள செஞ்சு முடிக்கிற ஏன் ஆதி, இப்போ நான் கொடுத்த வாக்க காப்பாத்த எனக்கு வாக்கு கொடுன்னு உரிமையா கேக்குறேன். ஆனா
அதை கேட்டுட்டு அமைதியா நிக்கிறான். என்னாச்சு ஆதி உனக்கு? எனக்கு வாக்கு கொடு. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணுங்கிற மாதிரி இவ சத்தியம் பண்ணி கொடு சத்தியம் பண்ணி கொடுன்னு தான் கேட்க போறா. அவன் கல்லுளி முங்க மாதிரி அப்படியே தான் நிக்க போறான். இது இப்படியே போனா நல்லா இருக்காதே. நாம தான் உள்ள பூந்து ஏதாவது பண்ணணும். அக்கா, நீங்க எத்தனை வாட்டி வாக்கு கொடுன்னு ஆதிக்கிட்ட கேட்டுட்டு இருந்தாலும் அவன் இந்த ஜென்மத்துல உங்களுக்கு அந்த மாதிரி வாக்கெல்லாம் கொடுக்க போறது இல்ல. என்ன ஆதி இப்ப நம்ம பழைய ஆதி இல்லக்கா. அவனை விட்டுருங்க, பாவம். ஆனா நீங்க உங்க ஃப்ரெண்டு ராஜுக்கு செஞ்சு கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னா நம்ம பட்டம்மா மனசு வச்சா முடியும்க்கா. ஆமாக்கா, என்னக்கா அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு தெரியாதுல்ல? அக்கா, உண்மைதான்க்கா சொல்றேன். அந்த மகேஷ் காதலிக்கிறான்ல ஒரு பொண்ணு பவானி, அந்த பொண்ணு யாருன்னு நினைச்சீங்க? நம்ம பட்டம்மாவோட பேத்திதான்க்கா. பட்டு? ஆமாக்கா. நீங்க பட்டம்மாவை கூப்பிட்டு ஒரு சத்தம் போடுங்கக்கா. எரியறத புடுங்குனா கொதிக்கிறது தானா அடங்கும். அதனாலதான் சொன்னேன். பட்டம்மா! அம்மா, அம்மா கூப்பிடுறாங்க. நான் என்னன்னு போய் கேட்டு வந்துடுறேன். அம்மா, என்னங்கம்மா? வனஜா சொன்னதெல்லாம் உண்மையா? பட்டம்மா, என்ன இது? வாயை திறந்து பேசுங்க பட்டம்மா. இல்லனா அக்கா நான் போய் சொல்றேன்ல நினைப்பாங்க. உண்மைதாம்மா. பாத்தீங்களாக்கா? நல்லா இருக்கு. மகேஷ் அம்மாவுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். உன் பேத்திக்கிட்ட பேசி அந்த விஷயத்தை மறந்துட சொல்லு. ஆமா, எனக்கு நீங்க கொடுத்த வாக்குதாம்மா முக்கியம். என் பேத்திக்கிட்ட நான் பேசுறேன். இனிமே இந்த கல்யாண விஷயத்துல என் பேத்தி குறுக்க வரமாட்டாமா. அதான் பட்டம்மா. என் பேத்தி பண்ண தப்புக்கு பிராய்ச்சித்தம்மா, மகேஷ் தம்பிக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் என் பேத்தி கூடவே இருந்து அவளை பாத்துக்கிறேம்மா. மகேஷ் தம்பி கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் வேலைக்கு கூட வரலம்மா. நல்ல முடிவு பட்டம்மா. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இதுதான் அக்கா மேல வச்சிருக்கிற உண்மையான விசுவாசம். வரேம்மா. அப்படியே விட்டுறக்கூடாது. பாத்தீங்களாக்கா, உங்க மேல எவ்வளவு அன்பும் மரியாதையும் இருக்கு. பட்டம்மாக்கு உங்க மேல இருக்கிற விசுவாசம் கூட நீங்க பெருசா நம்பிக்கை வச்சு அன்பு வச்சு பாதுகாப்பா வச்சிருக்கிற மத்தவங்களுக்கு உங்க மேல இல்லாம போச்சு.